ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரகுராம் கிட்ட வந்து பார்வதி வசமாக கோத்து விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். தனா வந்து போய் சொல்லி பேட்மிண்டன் விளையாட போயிருக்க விஷயத்தை வந்து ரகசியத்தை உடச்சிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து கிளம்பலான்ட்டு சீனு வந்து டக்குன்னு கேட்குறப்ப, ஆமாம் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா, இல்லை எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறதுக்கு போகிறேன், நான் கையில் வந்து நோட் புக்கு எதுவுமே எடுத்துக்காமல் போகிறேன் அப்படின்னோடனே மணி வந்து சொல்லி காப்பாற்றிடுறாப்புல நம்ம சீனுவை. எல்லாமே காரில் இருக்குது அப்படின்னோடனே சரி பார்த்து போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரத்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மாயாவையும் ஜானகி தனா 3 பேரையும் காரில் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. காரில் வந்துட்டு இருக்கப்போ வந்து தனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பயந்துட்டு இருக்காங்க. நான் வந்து சின்ன சின்ன கேம் தான் விளாண்டுருக்கேன், இப்போ வந்து பெரிய லெவல் கேம் விளாட போகிறேன், அதான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பதட்டமாக இருக்குது அப்படின்னாலும், நீயும் நல்ல பெரிய பிளேயர் தான், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு அவங்க அம்மா வந்து ஜானகி தைரியம் கொடுக்குறாங்க. சரி உடனே வந்து மாயாவும் சொல்கிறாங்க, நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக விளாடு, மற்றதை வந்து ஜெயிக்கிறது தோக்குறது வந்து கேமில் வந்து சகஜம், எல்லாமே நம்ம நம்பிக்கையில் தான் கான்ஃபிடென்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து காரில் வந்து கரெக்டாக வந்து ஒரு பாட்டை ஒன்று ப்ளே பண்ணி விட்றாங்க. ரொமான்டிக் சாங் வருது. அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் வந்து சீனு வந்து இந்த பக்கம் திரும்பி வந்து மாயாவை வந்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஜானகி. உடனே வந்து கோவிலில் வந்து அந்த சாமியார் சொன்னதை வந்து நினச்சி பார்க்குறாங்க. என்ன இது, இவங்க நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அது கூட தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி கண்ணுலேயே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஜானகி கேட்கவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்கப்போ வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க சீனு அப்படின்னு, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, அந்த பாட்டை முதல்ல நிப்பாட்டு அப்படின்னோடனே, ஏன் பாட்டு நல்லா தானே இருக்குது, நான் தான் சொல்கிறேன்ல முதல்ல வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னோடனே, என்ன விஷயம், ஆமாம் தனா விளாட்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிடுவோம், அப்போ தான் வந்து எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு பரவாயில்ல இந்த பாட்டு ஓடட்டுமே அப்படின்னு சீனு வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போதைக்கு கண்ணில் வந்து மாயா வந்து எதுவும் பார்க்காத பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டுறாங்க. கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டு மணியை போய் வந்து முதல்ல அர்ச்சனை சீட்டு வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு உள்ளே வந்தோடனே சாமிக்கு பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. அதை வந்து கரெக்டாக வந்து மகாலிங்கம் வந்து அங்கே தான் நிற்கிறாப்புல பார்த்துட்டு வந்து என்ன மொத்த குடும்பமும் வந்திருக்காங்க, ஆனால் வந்து நம்ம பொண்ணு வரல பார்வதியும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி முதல்ல வந்து நம்ம பொண்ணுக்கு சாருக்கு ஃபோனை போடுவோன்ட்டு ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டுட்டு, ஆமாம் என்ன விஷயமா நீ மட்டும் வராமல் இருக்க, எல்லோரும் கோயிலுக்கு வந்திருக்காங்களே ஜானகி எல்லோரும் வந்து, ஆமாம் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, கூட வந்து மாப்பிள்ளையும் வந்திருக்காப்புல, அவங்க அப்பா மணியும் வந்திருக்காங்க அப்படின்னோடனே, அப்போ ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் இவங்க வந்து ஒரே இடத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தால் வந்து எல்லோரும் ஒன்றாலாம் வந்திருக்காங்கன்னு, தனித்தனி அட்ரஸுக்கு சொல்லிவிட்டு ஒன்றா சுற்றிட்டு இருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்கும், அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு ஃபாலோ பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணிடுறாங்க சாருவோட அப்பா. இந்த பக்கம் காரை எடுத்துகிட்டு வந்து கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க, என்ட்ரன்ஸ் ஸ்டேடியத்துக்குள்ளே. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து பயந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து அப்போ வந்து கார்த்திக் தம்பி வந்து இது கோச் வந்து தைரியம் கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து நல்ல பிளேயர் தான், எதுவாக இருந்தாலும் வந்து கான்ஃபிடென்ட்டோட விளையாடு, ஒன்றா எதிர்த்து ஆப்போசிட்டில் விளையாட போகிற பிளேயர் வந்து ஒன்றும் அந்தளவு பெரிய லெவல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது, இப்போ இது ஃபஸ்ட் ரவுண்டு தான், அதனால் எதையும் ஈஸியாக எடுத்துக்காத, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட விளையாடு அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க கோச், நான் வாழ்க்கையில் வந்து எங்கள் அம்மாக்காக ஜெயிக்கணும்னு நான் நினச்சேன், இப்போ என்னடனா இன்னொருத்தருக்காகவும் சேர்த்து தான் விளையாட போகிறேன், அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பதட்டம் இருக்குது, பட் இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டோட விளாண்டு ஜெயிச்சிருவேன், நான் வந்து தோல்வியை வந்து தோற்க மாட்டேன், நீங்கள் தைரியமாக இருங்க கோச், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா சீனு எல்லோரும் வந்து கைத்தட்டி பாராட்டுறாங்க. பார்த்தியா உன் குடும்பமே வந்து உனக்காக சப்போர்ட் பண்ணுது, அவங்க அப்பாவையும் மீறி, அதனால் வந்து நீ நிச்சயமாக ஜெயிக்கணும், சாதித்து காட்டணும், அதில் தான் வந்து நம்ம எல்லாரோட வெற்றியுமே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, சரிங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வந்து கேம் பாயிண்ட்ஸ் விளாட ஆரம்பிச்சிடுறாங்க. விளாண்டோன்னா ஆனால் வந்து அட்டகாசமாக வந்து விளாண்டு பாயிண்ட்ஸ் லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து கோச் வந்து கைத்தட்டி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே வந்து வர்றதுக்கு கரெக்டாக வந்துட்டாப்புல நம்ம லிங்கம் வந்தோன்னே வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதிர்ச்சி ஆனோடனே, ஆஹா மொத்த குடும்பமும் வந்து தனாவும் விளையாட வச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் கூட மாயா தான் வந்து ஏதோ விளையாடுவான்னு பார்த்தா இவன் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கா, இந்த விஷயம் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக காய் நவுத்தி போட்டோம்னா, இந்த சிவா விஷயத்தில் மிஸ் ஆனது இந்த விஷயத்தில் அதை விட பெரிய வந்து வேறு லெவலில் இருக்கும், போதா குறைக்கு ஜானகி பொய் சொல்லிட்டு வேற வந்திருக்கா, அப்போ நிச்சயமாக வந்து ரகுராமுக்கு பதிலடி கொடுக்க இதோட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை போட்டு பார்வதி கிட்ட பேசிடுறாங்க. பார்வதி கிட்ட பேசினோன்னே இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே
ரகுராம் கிட்ட வந்து சொல்லிடுறேன்னா உனக்கு தானே சந்தேகம் அப்படின்னா சிவா தேவையில்லாமல் பேசாத அண்ணியை பற்றி அப்படின்னா நான் தான் சொல்கிறேன்ல கண்ணில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயும் கிளம்பி வா. அவங்க வந்து இப்போ என்ன பொய் சொல்லிட்டு போயிருக்காங்களா, கோயிலில் இருக்காங்களா, இல்லை வந்து ஸ்டேடியத்தில் விளாண்டுட்டு இருக்காங்களான்னு தெரியணும், அவ்வளோதானே. வா நீயும் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரில் வந்து ஜீப்பை ஜீப்பை எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி வேகமாக வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் தனா வந்து அட்டகாசமாக பாயிண்ட்ஸை வந்து அள்ளி குமிச்சிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடை வந்து செம்ம பரபரப்பாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.